ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது போன வருஷம் ஆதார் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆதாரில் பயோமெட்ரிக் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, டெமோகிராஃபிக் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான கடைசி தேதி எப்போது, அதே மாதிரி ஆதாரில் இப்போ பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கான கட்டணம் எவ்வளவு, நெக்ஸ்ட்டு டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணுறதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் வெளியிட்ட தேதி 29 செப்டம்பர் 2025 வெளியிட்டாங்க. இந்த சர்க்குலர் என்னையிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னா அக்டோபர் 1, 2025 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த சர்க்குலரினுடைய வேலிடிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதனுடைய வேலிடிட்டி ஒரு வருஷம்தான். அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ மேண்டேட்டரிக் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படிங்கிறது ஆதாரில் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். குழந்தைகளுக்கான ஆதார் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த குழந்தையினுடைய 5 வயசு முடிவில், அதாவது 5 to 7க்குள்ளார ஒரு தடவை நம்ம பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கணும். 5 to 7க்குள்ளே பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிங்கன்னா அது முற்றிலும் இலவசம் தான், அது கட்டணம் கிடையாது. அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோ, கண் கருவிழி, கைரேகை இதெல்லாமே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2வது மேண்டேட்டரிக் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, MBA2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையினுடைய வயது 15 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். அதுக்கான டைம் லிமிட் 15 வயசுலேருந்து 17 வயசு. ஸோ நீங்கள் 5 to 7 வயசு, அதே மாதிரி 15 to 17 வயசுக்குள்ளார அந்த குழந்தைக்கு வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் இந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 5 to 15 வயசுக்குள்ளார, அதாவது ஃபஸ்ட்டு MBO, ஃபஸ்ட்டு மேண்டேட்டரிக் பயோமெட்ரிக் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தையினுடைய வயது 5 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா 5 to 15 வயசுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கட்டணம் கிடையாது, முற்றிலும் விலக்களிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விலக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும், எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் சொல்லியிருக்காங்கல்ல, அக்டோபர் 1, 2025 30/9/2026 வரைக்கும் தான் இதுக்கான வேலிடிட்டி வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, அந்த குழந்தையினுடைய யாருடைய குழந்தைக்கெல்லாம் வந்து 5 வயசு முடிஞ்சு இப்போ 15 வயசுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோ அவங்கள எல்லாரும் ஃப்ரீயாக போயிட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம், டெமோகிராஃபிக் அப்டேட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலரில் வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போது நார்மலாக கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பயோமெட்ரிக் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது குழந்தையினுடைய வயசு 5 to 15க்குள்ளே இருக்குது, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 to 15க்குள்ளே இருக்குது அப்படின்னா முற்றிலும் ஃப்ரீ தான், ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கண்டிஷனே கிடையாது, 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அல்லது 17 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 125 ரூபா பே பண்ணணும் பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு. இப்போது நம்ம ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கும்போது நம்மளுடைய கைரேகை சரியாக விழுகலை அப்படின்னா நான் உடனே போய்ட்டு ஆதார் சேவை மையத்தில் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கோங்க. கைரேகைலாம் மறுபடியும் ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது 125 ரூபா உங்கள்கிட்ட கட்டணம் வசூலிப்பாங்க. இதுவே வந்து டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய பெயர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைமில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே கட்டணம் 75 ரூபா தான் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரீ. அதே மாதிரி இப் டன் அட் த சேம் டைம் வித் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னாலும் ஃப்ரீ. அதாவது நீங்கள் கைரேகை வந்து பதிவு பண்ணும்போது நீங்கள் டெமோகிராஃபிக் அப்டேட்டும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது கட்டணம் தனியாக வசூலிக்கக்கூடாது. இந்த 125 ரூபாயிலேயே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். டாக்குமெண்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, தென் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், POI, POAக்கான அந்த டைம்லைன் ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுக்கான டைம்லைன் வந்து 14 ஜூன் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அல்லது நான் வந்து ஆதார் சேவை மையத்திலே அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 75 ரூபா கட்டணம் செலுத்தி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. இந்த அப்டேட் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். டைம்லைன் வந்து முடியுது. உங்களுடைய குழந்தையின் வயதோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தையின் வயதோ வந்து 5 to 15க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட்லாம் பண்ண சொல்லி அதெல்லாம் கட்டாயம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லாேருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.